இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பிக் பேஷ் லீக் 2020 அடிலைட் ஸ்ட்ரைக்கர் உமன் வெர்சஸ் சிட்னி தண்டர் உமன் 50th T20 மேட்சோட ட்ரீம் லால் டீம் அண்ட் ட்ரீம் லால் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா சிட்னியில் இருக்கிற ட்ரமோயின் ஓவல் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சு பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அதே சமயம் இங்கே பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக பார்த்தோம்னா இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனை விட ஒரு அப்பர் ஹேண்ட் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் இந்த ட்ராக்கில் நடந்த மேட்சஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் கேமை இது வரைக்குமே வந்து பார்க்கல. மேபி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பியூரான ஒரு ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு உண்டான ஒரு ட்ராக் மாதிரி தெரியுது. அட் த சேம் டைம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 142 ஒரு 145 ஒரு 150 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ஆகும் இந்த டோர்னமெண்ட்டோட ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாகவே பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து ஆடியே தான் ஆகணும். ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்குமே எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு தெரில. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெல்லிங்டன் அமலியாக்கர் ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெல்லிங்டன் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட் ஹாலும் இந்த ஒரு ட்ராக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ எபிலிட்டி ஸ்பீக். ஸோ அங்கே பொறுத்த வரைக்குமே ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல ஒரு லைன் லென்த் போட்டாங்கன்னா மேபி விக்கெட் விழுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் டேர்ன் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக். பட் பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து இனிஷியலாக பார்த்து ஆடியே தான் ஆகணும். இனிஷியலாக மட்டும் இல்லை, ஒரு புது பேட்ஸ்மேன் வராங்கனாவே மினிமம் வந்து ஒரு 4 to 5 பால்ஸ் எடுத்து பார்த்து ஆடினா மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து இங்கே டீசெண்டான ரன் ஸ்கோரிங் பார்க்க முடியும். ஸோ ஏன்னா இப்போ வரைக்குமே பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேடியத்தில் பெரிய அளவில் இந்த டோர்னமெண்ட்டில் ரன் ஸ்கோரிங் பார்க்கல. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரன் ஸ்கோரிங் இல்லைனாலும் எஸ் ஓரளவுக்கு அந்த 140 ஒரு 145 ஸோ இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மேட்ச் என்ன நடக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்த அடிலைட் ஸ்ட்ரைக்கர் உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங்னு பார்ப்போம். டஹிலியா மெஹ்ரத், மேக் ஓல்டாட், பேட்டர்சன், ஸ்டெஃபானி டெய்லர், வெல்லிங்டன், பென்னா, மெக்பார்லிங், குவைட்டி, ஷட், ப்ரவுன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து சிட்னி தண்டர் உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். டாமி பியாமவுண்ட், ரஹீல் ட்ரினாமன், ஹீத்தர் நைட், ராஹில் ஹெய்ன்ஸ், லிச்ஃபீல்ட், ஜான்சன், வில்சன், டார்லிங்டன், லௌரியன் ஸ்மித், ஷப்னம் இஸ்மாயில், சமந்தா பேட்ச். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர் உமனோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 148. அடுத்து ட்ரீம் லால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் மெக்ஃபார்லின். ஸோ ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா நான் வந்து டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். பட் 50-50 சாய்ஸ் சொல்லுவேன். இங்கே இன்னொரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வில்சன் இருக்காங்க. ஸோ இங்கே 2 பேருமே கம்பேர் பண்ணக்குள்ள 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே பொசிஷனில் தான் பேட்டிங் ஆடுறாங்க. ஒரு லோயர் மிடில் ஆர்டர் தான் ஆடுறாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் வில்சனை விட வந்து பார்த்தீங்கன்னா மெக்ஃபார்லின் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்கன்னு என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்ஃபார்லின் எடுத்துருக்கிறேன். பட் நீங்கள் வந்து வில்சன் எடுத்தாலுமே எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்றது கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேருமே ஒரு மாதிரி லோயர் மிடில் ஆர்டர் விளையாடுறதுனால ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விதத்தில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வில்சனை கம்பேர் பண்ணக்குள்ள மெக்ஃபார்லின் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து மெக்ஃபார்லின் சூஸ் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் வந்து 2 விக்கெட் கீப்பர் ஆப்ஷனோட போகலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2 விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீகாக இருக்கட்டும் ஷார்ட் லீகாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். 2 பேரில் நீங்கள் யாராவது ஒருத்தவங்களோட போகிறது ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ட்ரினாமன், ரஹீல் ஹெய்ன்ஸ், லவ்ரா. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜான்சன், ஹீத்தர் நைட், மெஹ்ராத், அமாண்டா வெல்லிங்டன். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டார்லிங்டன், குவைட்டி, மெகான் ஷட். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹீத்தர் நைட்டை கேப்டனாகவும் மெஹ்ராத்தை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஹீத்தர் நைட்டை கேப்டனாக கொடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசன் சொல்லி தான் தெரியணும் இல்லை. ஸோ இந்த ஒரு மேட்ச் குறிப்பிட்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீத்தர் நைட் தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸ். நீங்கள் வந்து ஷார்ட் லீக்லாம் போகிறீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து பிளைண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹீத்தர் நைட்டை போட்டு நீங்கள் போகிறதா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 85 to ஒரு 90% பீப்புள் கண்டிப்பாகவே வந்து ஒரு ஹெட் டு ஹெட் ஒரு 3-on-1 ஸோ இந்த மாதிரி லீக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீத்தர் நைட்டில் தான் கேப்டாக கொண்டு வருவாங்க. ஸோ நீங்கள் ஹீத்தர் நைட்டை விட்டுட்டு நீங்கள் மேபி வேறு யாராவது நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் போனால் பிரச்சனை இல்லை. மேபி அப்படி நீங்கள் போயிட்டு தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீத்தர் நைட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் உங்களோட ஆப்போனண்ட்டை முந்தவே முடியாது. நீங்கள் வந்து பின்னாடியே இருக்க வேண்டியது தான். ஏன்னா ஹீத்தர் நைட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம்ன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு ரீசன்ட் ஃபார்ம்னு நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் பண்ண. பட் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 to 3 overs
பவுல் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர் பவுல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மேபி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹீத்தர் நைட்டுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராக் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுல்ஸ்க்கு ஃபேவராக இருக்குது அப்படின்றதுனால மேபி அவங்களோட ஒரு இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷலாக இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து ஹீத்தர் நைட்டுக்கு கேப்டனாக கொடுத்துருக்கேன். நான் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக எப்பயுமே சொல்லுவேன், நீங்கள் வந்து ஹீத்தர் நைட் இல்லைனா நீங்கள் வந்து மேபி இவங்கள ட்ரை பண்ணலாம், இல்லை அவங்கள ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவேன். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல போகிறதில்ல. கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டீமோடலாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹீத்தர் நைட்டோட போகிறதா ஷார்ட் லீகை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். மேபி கிராண்ட் லீக்லேயும் ஹீத்தர் நைட் பண்ணுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த டீமுக்கு ஒரு வெல் செட்டிலான ஒரு பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த லைனப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரஹீல் ஹெய்ன்ஸ் தான் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஆடுறாங்க. பட் ஹீத்தர் நைட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான், ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஒரு ஃபார்ம் ரஹீல் ஹெய்ன்ஸ். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு பேட்ஸ்மேன். பட் இருந்தாலும் ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபார்மில் கொஞ்சம் வந்து டிப் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பட் இருந்தாலுமே அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனுக்கு நல்ல ஒரு சாய்ஸ் தான். பட் இருந்தாலும் அவங்க வந்து ஹீத்தர் நைட்டுக்கு பின்னாடி தான் வராங்க. ஸோ அது கூட பிரச்சனை இல்லை. பட் இப்போ ரீசெண்ட் ஃபார்ம்னு இருக்குள்ள அந்த டிப் இருக்கிறதுனால நான் வந்து அவங்கள பெரிய அளவு கேப்டன் சாய்ஸ் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்கள கிராண்ட் லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி பவுலர்ஸ்லேருந்து கிராண்ட் லீக்கு போனீங்கன்னா மேபி பெட்டராக இருக்கும். பட் நான் இன்னொரு டீம் வச்சிருக்கிறேன். ஸோ அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் லீகை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு டீமோட போகிறீங்கன்னா ஹீதர் நைட் தான் ஒரு பெட்டரான ஒரு கேப்டன் சாய்ஸ். அதேமாதிரி வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டஹீலா மெஹரத், ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரீசன் நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஓப்பன் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் மினிமம் 2 to 3 ஓவர்ஸ் போடுறாங்க. ஸோ இந்த ட்ராக்கில் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வித் த பாலில் கொடுத்துருக்காங்கன்னாக்குள்ள நான் வந்து அதனாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா மெஹரத்துக்கு வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். மேபி வித் த பேட் ஒரு 20 to 25 ரன்ஸ், வித் த பால் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த வைஸ் கேப்டன் சாய்ஸை கொடுத்துருக்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 2 பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீத்தர் நைட் அண்ட் மெஹரத் தான். ஸோ மற்றபடி வேறு யாருமே நான் வந்து பெருசாக சஜஷனே பண்ண மாட்டேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டீமோட போகிறீங்கன்னா இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவேன். மேபி வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு வேணால் ஜான்சன் வேணால் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு பேட்டிங் பொசிஷன்ன்றது ஸோ கண்டிப்பாக ஒரு டவுட்டான ஒரு விஷயம். பட் மெஹரத்தை போட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் 3-2 மோஸ்ட்லி ஒரு சில மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோட் ஆஃப் த ஓவரும் போடுறாங்கன்னக்குள்ள ஸோ ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இவங்களை வச்சு நீங்கள் மேபி உங்களோட சப்ளைஸில் வேணால் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணுங்கள். பட் ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் சேஞ்ச் பண்ணி போகாதீங்க. மறுபடியும் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட்ச் தான் இது. தேவையில்லாமல் மாற்றி மேபி உங்களோட டீம் வந்து பேக் ஃபயர் ஆகிட போகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 85 to 90% பீப்புள் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷார்ட் லீக்ஸில் ஸோ இவங்கள தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுத்துகிட்டு வரதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. வைஸ் கேப்டன் கூட பரவாயில்ல, பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஹீத்தர் நைட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல். அவங்க அடிக்கிறாங்க இல்லை அதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஆப்போனண்ட்டை நீங்கள் கணிக்கணும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹீத்தர் நைட்டை போட்டு போகிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இதாவது பார்த்தீங்கன்னா ட்ரீம் வேர்ல்டில் என்னுடைய டீம் 1. அடுத்து டீம் 2 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் மெக்ஃபார்லேன். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ட்ரினாமன், டாமி பியாமவுண்ட், லவ்ரா. அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜான்சன், ஹீத்தர் நைட், மெஹரத், ஸ்டெஃபனி டெய்லர். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டார்லிங்டன், ஷப்னம் இஸ்மாயில், மெகன் ஷர்ட். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டெஃபனி டெய்லரை கேப்டனாகவும் டாமி பியாமவுண்ட்டை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் ஒரு கிராண்ட் லீக் தான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷார்ட் லீக் தயவு செஞ்சு இந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டுலாம் போகாதீங்க. ஸோ நான் வந்து கிராண்ட் லீக் சஜஸ்ட் பண்ணுறேன். கிராண்ட் லீக்ல ப்ளே பண்ணுறதும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். மேபி நீங்கள் வந்து இல்லை ப்ரோ நான் வந்து கண்டிப்பாகவே நான் வந்து ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்றவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமை நீங்கள் கொண்டு போகலாம். அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு வேன் தான் என்ன கேட்டிங்கன்னா சொல்லுவேன். ஸோ ஸ்டெஃபனி டெய்லர் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டெஃபனி டெய்லரை பொறுத்த வரைக்கும் நான் இவங்களை பற்றி கண்டிப்பாக பெரிய அளவில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வேணாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் உமன்ஸ் கிரிக்கெட் பார்க்காதவங்கள கூட இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாவே ஸ்டெஃபனி டெய்லரை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு T20 பேட்ஸ்மன்றதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் டாப் 5 ஒரு பட்டியல் எடுத்திங்கன்னா நீங்கள் இவங்க எல்லாமே இருக்கவே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் த பாலாக இருக்கட்டும் வித் த பேட்டாக இருக்கட்டும் ஸோ செமையான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். பட் இந்த டோர்னமெண்ட்டில் மேபி அவங்களோட ஒரு இன்ஜுரி கன்சர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அவங்களோட பர்ஃபார்மன்ஸில். ஒரு சில மேட்சஸில் பவுல் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் அதுக்கு முந்தைய மேட்ச் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணியிருந்தாங்க. பட் வித் த பேட் அதேமாரி இங்கே வந்து 3 down இறங்குறாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களோட பொசிஷனே கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 1 down or 2 down தான் மோர் ஓவர் இன்டர்நேஷனல் ப்ளே பண்ணக்குள்ள இறங்குவாங்க. பட் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் அவங்க வந்து 3 down இறங்குறாங்க. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றத நான் வந்து எதிர்பார்க்குறேன்.
ஸோ வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு திங்கிங் தான், ஜஸ்ட் வந்து ஒரு பிளைண்டான ஒரு அவங்க மேலே இருக்கிற ஒரு எபிலிட்டி தான். நான் எப்பயுமே இதை சொல்லுவேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் பார்த்து அவங்களுக்கு கொடுங்கன்னு. பட் நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சுக்கு ஜஸ்ட் நான் அதை வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன்னா இவங்க வந்து 5வது பொசிஷன், அதாவது 3 டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணுறாங்கன்னுக்குள்ள. பட் ஆனால் இவங்க மேலே இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து திணறாங்க. மேபி உங்களுக்கு அதனால் பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இத்தனை வாட்டி இவங்க பேட் பண்ணியும் எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ஒரு பிளைண்டாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்டெஃபனி டெய்லருக்கு ஒரு கேப்டன் சாய்ஸ் கொடுக்குறேன். அதேமாதிரி வித் த பால், ஸோ ஸ்பின்னர் தான். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் தெரியல, பட் இவங்களுக்கு விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓவராலாகவே ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கியான சாய்ஸ் தான் ஸ்டெஃபனி டெய்லர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால மட்டுமே தான் நான் வந்து ஸ்டெஃபனி டெய்லர் கேப்டன் சாய்ஸ்க்கு போயிருக்கேன். அதேமாதிரி வைஸ் கேப்டன் டாமி பியமௌண்ட். ஸோ என்னோட வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து டாமி பியமௌண்ட்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி நான் வந்து கேப்டனாக கூட வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் சஜஷன் பண்ணுவேன். பட் இன்னுமே அவங்ககிட்ட வந்து ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரல. ஸோ வந்து லீக் ஸ்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ இப்போ இதுக்கு மேலே பொறுத்து வந்து பார்க்க முடியாது. மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச்சில் கூட நீங்கள் இவங்கள கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணலாம். நான் ஏன் ட்ரை பண்ணேன்னா, ஸோ ஸ்டெஃபனி டெய்லர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் நான் அவங்கள ட்ரை பண்ணிட்டு வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா டாமி பியமௌண்ட். ஸோ ஓவராலாகவே நான் வந்து என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் 2 பேருமே ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு சாய்ஸாக நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விதத்தில் தான் நான் வந்து இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை நான் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாய்ஸில் தான் டீம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமே எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கேப்டன் சாய்ஸ். மேபி வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து ரிஸ்கியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் எனக்கு ஓரளவுக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கணும் ப்ரோ அப்படின்னு ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்கிறது மெகான் ஷாட். ஸோ இவங்கள நீங்கள் கேப்டனாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த மாரி ட்ராக்கில். ஸோ இவங்கள மாரியான ஒரு பேஸ் பவுலர்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். மேபி இதே டீமில் கூட நீங்கள் ஸ்டெஃபனி டெய்லரை கேப்டனாக போடாமல் நீங்கள் வந்து மெகான் ஷாட்டை கேப்டனாக கொடுத்து கூட இந்த டீமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னோட டீம். உங்களுக்கு இந்த 2 டீமும் ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸை வச்சு நீங்களே டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் நான் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணேன். என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் வந்துருங்க. நீங்கள் அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தர் ஆடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.